ஹாய் buddies யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி யூனியன் பேங்க் ஏடிஎம்மில் பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டே இல்லாமல் எப்படி கேஷ் டெபாசிட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏடிஎம்க்கு போங்க. போயிட்டு உங்களோட ஏடிஎம்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், குயிக் கேஷ் டெபாசிட்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அதாவது நீங்கள் யாருக்கு டெபாசிட் பண்ணுறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டுட்டு கரெக்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் வரும். கரெக்டானு பார்த்துட்டு ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் இன்சர்ட் கேஷ் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ கேஷ் கொண்டு வந்தீங்களோ அந்த பாக்ஸை ஓப்பன் ஆகும். ஸோ டெபாசிட்டும் வித்ட்ராவலும் ஒரே இது தான். ஸோ இந்த இடத்துல கேஷை வச்சுட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் யுவர் மணி இஸ் பீயிங் ஐடென்டிஃபைடுன்னு வருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நோட்டு வச்சுருக்கீங்க, அதாவது எவ்வளோ கேஷ் வச்சுருக்கீங்கிறத டிஸ்பிளேயில் காட்டும். கீழே பாருங்கள் டோட்டல் இருக்க. இப்போ 5000 தானே அமௌண்ட் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு டெபாசிட் அமௌண்ட்டுன்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் வெயிட் வைல் யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்டு வருது. உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரெடிட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்னு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்டு வந்துடும். அந்த ரெசிப்டை எடுத்து செக் பண்ணிக்கோங்க அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடுச்சான்ட்டு. அவ்வளோதான். இது மூலமாக ஈஸியாக டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.